Hi friends, welcome to TN Max Cam channel. இன்னைக்கு நம்ம 7th standard maxல term 1 chapter 5 geometryல exercise 5.2ல நம்ம 6ல இருந்து 13 sum பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம இதே exercise 5.2ல introductionும் 1ல இருந்து 5 sumமும் நம்ம பார்த்திருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் description boxல கொடுத்திருக்கேன். அதையும் நீங்க பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 6th question பாருங்க. Find the value of angle x in both the figures அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிகரில் எக்ஸோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. நமக்கு MN அப்படின்ற ரெண்டு parallel லைன் கொடுத்துருக்காங்க. L அப்படின்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு 2x + 15 கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆங்கிள் வந்து நமக்கு 3x - 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு ஆங்கிளையும் கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் நமக்கு எப்படி இருக்கு, இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்டர்னேட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ரெண்டு ஆங்கிளும் இந்த parallel லைனுக்கு இன்சைடில் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இன்சைடில் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், இன்டீரியர். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டையும் சேர்த்து சொல்லுவோமா, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஆங்கிள் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸாக இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும், இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்து எழுதணும் பாருங்க ஆன்சரை, 2x + 15 and 3x - 40 are alternate interior angles. ஓகேவா? alternate interior angles are equal. So இந்த 3x - 40யும் 2x + 15ம் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ 3x - 40 = 2x + 15. ஓகேவா? ஸோ எக்ஸ் எல்லாம் நம்ம ஒரு சைடு கொண்டு வருவோம், நம்பர்லாம் நம்ம ஒரு சைடு கொண்டு போயிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த 3x நம்ம இங்கே அப்படியே வச்சுருப்போம். இந்த +2x நமக்கு ஈக்குவல்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது -2x மாறும். ஓகேவா? ஈக்குவல் டு இந்த 15 நம்ம அப்படியே வச்சுருப்போம். அதே மாதிரி இங்கே -40 நமக்கு ஈக்குவல்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது +40 மாறும். ஓகேவா? ஸோ இப்போ 3xலேருந்து 2x சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 1x வரும். ஸோ 1 வந்து நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ எக்ஸ்ன்னே நம்ம போட்டுக்கலாம். ஈக்குவல் டு இந்த 40யையும் 15யையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? 0வையும் 5வையும் ஆட் பண்ணால் நமக்கு 5 வரும். 4ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 5 வரும். ஓகேவா? ஸோ அப்போ 55 டிகிரின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? இது என்னது, நமக்கு எக்ஸோட வேல்யூ 55 டிகிரின்னு கிடச்சிருக்கு. இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். இந்த டயக்ராம்லையும் நமக்கு MN அப்படின்ற ரெண்டு parallel லைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி L அப்படின்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நமக்கு ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு 2x - 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆங்கிள் வந்து 3x + 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் உள்ள எக்ஸோட வேல்யூ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு ஆங்கிளும் இந்த parallel லைனுக்கு அவுட் சைடில் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம், அவுட் சைடில் இருந்தால் எக்ஸ்டீரியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்வர்சலுக்கு சேம் சைடில் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி எடுத்து எழுதணும் பாருங்கள், 2x - 15 and 3x + 20 are co-exterior angles. ஓகேவா? ஸோ co-exterior anglesனால் எப்படி வரும், the sum of co-exterior angles are 180 degree. ஓகேவா? co-exterior anglesஆக இருந்தால் இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், நான் எப்படி எடுத்து எழுதியிருக்கேன், இந்த 2x - 15யையும் 3x + 20யையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த எக்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றா ஆட் பண்ணுவோமா, 2xஐயும் 3xஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 5x வரும். இங்கே நமக்கு -15 இருக்குது, இங்கே +20 இருக்குது. ஓகே? ஸோ டிஃப்ரென்ஸ் சிம்பிளாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 20லேருந்து 15 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 5 வரும். எது பிக் நம்பர், நமக்கு 20 தான் பிக் நம்பர். அதுக்கு முன்னாடி நமக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ப்ளஸ் சிம்பிள் போடணும். ஓகேவா? ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம 5xஐ நம்ம இங்கே அப்படியே வச்சுப்போம். ஈக்குவல் டு 180 டிகிரியை அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே +5 நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு -5 மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள்,
5x ஈக்குவல் டு நமக்கு 175 டிகிரி கிடைக்குது. நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 5 நம்ம ரைட் ஹேண்ட் சைடு டிவிஷனில் கொண்டு போயிடுவோம். ஓகேவா? ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸை மட்டும் நம்ம இங்கே அப்படியே வச்சுருப்போம். ஈக்குவல் டு 175/5. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோமா? 1 5s are 5, 3 5s are 15, ரிமைனிங் 2 வந்துடும். 5 5s are 25. ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? எக்ஸோட வேல்யூ 35 டிகிரி கிடைச்சிருக்கு. அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். Anbu has marked the angles as shown below in subdivision 1 and 2. Check whether both of them are correct. Give reasons கொடுத்துருக்காங்க. நமக்கு ரெண்டு சப்டிவிஷனில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு சப்டிவிஷன்லையும் ஆங்கிள் மார்க் பண்ணியிருக்காங்க. அன்பு மார்க் பண்ணியிருக்க ஆங்கிள் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரீசனும் நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். ஸோ இந்த டயக்ராமில் நமக்கு MN அப்படின்ற ரெண்டு பேரலல் லைன் இருக்குது. அதே மாதிரி L அப்படின்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்குது. நமக்கு ஆங்கிள் மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து நமக்கு 105 கொடுத்துருக்காங்க, இங்கேயும் நமக்கு 105 கொடுத்துருக்காங்க, இங்கே 75, இங்கே 75 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மார்க் பண்ணியிருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து நம்ம கரெக்டாக தப்பான்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ரெண்டு ஆங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த 105ஐயும் அதே மாதிரி இந்த 105ஐயும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்குது? இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு சேம் சைடில் இருக்குது. அதே மாதிரி இந்த பேரலல் லைனுக்கு இன்டீரியராக இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்? இதை நம்ம கோஇன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ கோஇன்டீரியர் ஆங்கிள்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கண்டிஷன்? இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருக்கணும். ஓகேவா? ஸோ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்னது? 180 டிகிரியாக இருந்தால் அது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணுங்க. 105ஐயும் 105ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 210 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு கண்டிப்பாக இது வந்து 180 டிகிரி வரல. ஸோ அப்போ மார்க் பண்ணியிருக்கிறது நமக்கு கண்டிப்பாக தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், இந்த ரெண்டு ஆங்கிளை பாருங்கள். ஓகேவா? இந்த ரெண்டு ஆங்கிளை பாருங்கள். 75 75 கொடுத்துருக்காங்களா? இதுவும் நமக்கு இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு சேம் சைடில் இருக்குது. அதே மாதிரி இந்த பேரலல் லைனுக்கு இன்டீரியரில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் நமக்கு கோஇன்டீரியர் ஆங்கிள்ஸ் தான். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக தான் வரணும். அதாவது 180 டிகிரியாக வரணும். ஓகேவா? ஸோ இப்போ ஆட் பண்ணுங்கள். 75ஐயும் 75ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 150 டிகிரி வரும். ஓகேவா? ஆனால் நமக்கு 180 டிகிரி வரணும். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் நமக்கு தப்பாக தான் மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது ஒரு மெத்தட் நம்ம சொல்லலாம். இன்னொரு மெத்தட் பாருங்கள். இங்கே இருக்கிற 105ஐயும் இந்த 75ஐயும் விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த 105ம் இந்த 75 டிகிரி நமக்கு எப்படி இருக்குது? இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகேவா? அப்போ ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பேரலல் லைனுக்கு நமக்கு இன்டீரியராக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இந்த ரெண்டு ஆங்கிளை ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸாக இருந்தால் நமக்கு என்ன கண்டிஷன்? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? அப்போ இங்கே 105 இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் நமக்கு 105ஆக தான் இருந்திருக்கணும். ஸோ நமக்கு தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ரெண்டு மெத்தடில் சொல்லலாம். ஓகேவா? இன்னும் வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வச்சு சொல்லலாம். இன்னொன்று வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வச்சு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து இன்டீரியர் ஆங்கிள் வச்சு நம்ம தப்புன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ ஆன்சர் பாருங்கள் எப்படி எடுத்து எழுதியிருக்கேன் அப்படின்னு. த ஆங்கிள்ஸ் ஆர் மார்க்டு இஸ் நாட் கரெக்ட். ஆங்கிள் வந்து நமக்கு மார்க் பண்ணியிருக்கிறது தப்பாக மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் ஆர் சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா 180 டிகிரி. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்வர்சலில் சேம் சைடில் இருக்கிற இன்டீரியர் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரணும். ஆனால் நமக்கு என்ன வரல? 180 டிகிரி வரலை. ஸோ மார்க் பண்ணியிருக்க ஆங்கிள்ஸ் வந்து இஸ் நாட் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். அதே மாதிரி நமக்கு MN அப்படின்ற ரெண்டு பேரலல் லைன் கொடுத்துருக்காங்க, ஒரு டிரான்ஸ்வர்சல் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஆங்கிள்ஸ் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து தப்பாக மார்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 120ஐயும் இந்த 60 டிகிரியையும் எடுத்துக்கோங்களேன். ஸோ இது ரெண்டு வந்து நமக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? டிரான்ஸ்வர்சலுக்கு சேம் சைடில் இருக்குது, அதே மாதிரி சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் நமக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஆனால் பாருங்கள், இங்கே
இங்கே 120 டிகிரி கொடுத்துருக்காங்க, இங்கே 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஸோ ஆங்கிள் வந்து மார்க் பண்ணியிருக்கிறது தப்பாக தான் மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஓகேவா? ஸோ ஆன்சர் நம்ம எப்படி எடுத்து எழுதணும் பாருங்க. The angles are marked is not correct. ஓகேவா? Because corresponding angles are equal. ஓகேவா? ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் வந்து இங்கே வந்து ஒரு இடத்துல 120 கொடுத்துட்டு ஒரு இடத்துல 60 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் நமக்கு ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இல்லை. ஒன்று வந்து 120 டிகிரியாக இருக்குது, ஒன்று வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க் பண்ணியிருக்க ஆங்கிள் வந்து நமக்கு தப்பாக தான் மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. மென்ஷன் டு ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ் வேர் வி யூஸ் parallel லைன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ரியல் லைஃப்ல நம்ம எங்கெல்லாம் வந்து parallel லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நமக்கு ரெண்டு எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரெண்டு எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, 2 angles of a wall in a building cross rods in a window. ஓகேவா? ஸோ அப்போ விண்டோ வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த விண்டோவில் இருக்கிற ராட்ஸ் வந்து இரும்பு ராட் வந்து இந்த மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ராட்ஸ்லாம் எந்த ஷேப்பில் இருக்குது, நமக்கு parallel லைன்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், த ஆப்போசிட் எட்ஜஸ் ஆஃப் ஏ ரூலர். ரூலர்னா என்னது? ஸ்கேல். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஸ்கேல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைனும் நமக்கு எப்படி இருக்குது? parallel லைன்ஸாக இருக்குது. அதே மாதிரி இந்த சின்ன லைனும் நமக்கு parallel லைனாக இருக்குது. ஓகேவா? ரெண்டும் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற parallel லைன்ஸ். அதே மாதிரி நம்ம நிறையா சொல்லலாம். ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 9th கொஸ்டின், 2 parallel lines are intersected by a transversalனு கொடுத்துருக்காங்க. ரெண்டு parallel லைனை ஒரு transversal வந்து intersect பண்ணுது. intersect அப்படின்னா cross பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ டயக்ராம் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆங்கிள் யூ நீட் டு நோ டு ஃபைண்ட் த ரிமைனிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு parallel லைனை ஒரு டிரான்ஸ்வர்சல் வந்து கிராஸ் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல எத்தனை ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 8 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு எத்தனை ஆங்கிள் கொடுத்தா ஓகேவா ரிமைனிங் உள்ள எல்லா ஆங்கிள்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதற்கான ரீசனும் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமை பாருங்கள். ஸோ இந்த டயக்ராமில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறேன், எக்ஸ் அப்படின்ற ஒரே ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஆங்கிளை யூஸ் பண்ணி ரிமைனிங் உள்ள எத்தனை ஆங்கிள்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே எக்ஸ் அப்படின்னா இங்கே பக்கத்தில் உள்ள ஆங்கிள் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? லீனியர் பேர்ஸ் ஆஃப் ஆங்கிள் இஸ் சப்ளிமெண்ட்ரி. ஓகேவா? லீனியர் பேர்ஸ் ஆஃப் ஆங்கிள் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா? ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு வர்ற ஆங்கிள் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக 180 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி 180லேருந்து எக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு இந்த ஆங்கிள் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ இன்னும் நம்ம எத்தனை ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி. இப்போ இங்கே எக்ஸ் ஒரு ஆங்கிள் நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸ் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இந்த இடத்துல. ஓகேவா? இதுவும் நமக்கு கண்டிப்பாக எக்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? அதே சேம் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஆங்கிள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் இதுவும் நமக்கு என்னது? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். நம்ம இந்த ஆங்கிளும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ இந்த எக்ஸு இந்த ஆங்கிள் பாருங்களேன். இந்த ஆங்கிள் நமக்கு என்னது? இந்த ஆங்கிளும் நமக்கு டிரான்ஸ்வர்சலுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அதே மாதிரி நமக்கு எப்படி இருக்குது? parallel லைனுக்கு அவுட் சைடு இருக்குது. அப்போ ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் நமக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே எக்ஸ் டிகிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே நமக்கு எக்ஸ் டிகிரியே தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஆங்கிளை நம்ம ரெண்டு டைப்பில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து இது வந்து லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள் இஸ் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பாருங்களேன், இந்த ஆங்கிளும் நமக்கு ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஆப்போசிட் சைடில் இருக்குது. அதே மாதிரி parallel லைனுக்கு அவுட் சைடில் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இதுவும் என்னது? நமக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இந்த ஆங்கிளும் நமக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி இந்த ஆங்கிளும் நமக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு ஆங்கிள் கொடுத்தேன் அப்படின்னா ரிமைனிங் உள்ள நம்ம எல்லா ஆங்கிளையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு எப்படி எடுத்து எழுதணும் பாருங்கள். வி நீட் டு
no minimum number of angle is 1. ஓகேவா? ஸோ நம்ம இந்த கொடுத்துருக்க 8 ஆங்கிள்ஸே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆங்கிள் தெரிஞ்சால் போதும், ரிமைனிங் உள்ள எல்லா ஆங்கிளையும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ரீசன் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள், நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னு ரீசன் எடுத்து எழுதியிருக்கேன். யூஸிங் த கான்செப்ட் ஆஃப் லீனியர் பேர் ஆங்கிள்ஸ். ஸோ லீனியர் பேர் ஆங்கிள்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அண்ட் பை த கான்செப்ட் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம இன்னும் ரெண்டு ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அல்டர்னேட் ஆங்கிள்ஸ். அல்டர்னேட் ஆங்கிள்ஸில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்னு சொல்லிட்டு நமக்கு அதுக்கு அடுத்தடுத்த உள்ள ஆங்கிள்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ ஒரு ஆங்கிள் கொடுத்தா ரிமைனிங் உள்ள இந்த 7 ஆங்கிளையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் எடுத்து எழுதணும். இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். அதில் 10th கொஸ்டின் பாருங்கள். எ லைன் விச் இன்டர்செக்ட்ஸ் 2 or more lines in different point is known as dash நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ 2 இல்லைனா அதுக்கு மேலே உள்ள லைனை இன்னொரு லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி கிராஸ் பண்ணுது அப்படின்னா இந்த லைனை நம்ம என்ன சொல்லுவோம், டிரான்ஸ்வர்சல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சரை நம்ம என்ன எடுத்து எழுதணும், டிரான்ஸ்வர்சல்னு எடுத்து எழுதணும். அது நமக்கு ஆப்ஷன் 2ல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின் பாருங்கள். இந்த கிவன் ஃபிகர் ஏ அண்ட் பி ஆர் அப்படின்னு நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த டயக்ராமை பாருங்கள், பேரலல் லைன் கிடையாது, ஆனால் வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 ஆங்கிளையும் பாருங்களேன், இந்த 2 ஆங்கிளும் இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்த 2 ஆங்கிளும் ஸோ இந்த லைனுக்கு அவுட் சைடில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 2 ஆங்கிள் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் நம்ம எடுத்து எழுதணும். இது நமக்கு ஆப்ஷன் 1ல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ வென் பேரலல் லைன்ஸ் ஆர் கட் பை டிரான்ஸ்வர்சல்? ஓகேவா? 2 பேரலல் லைன் வந்து ஒரு டிரான்ஸ்வர்சலை கட் பண்ணும்போது இந்த நான் கொடுத்துருக்க அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு என்னது, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றத நமக்கு ப்ராப்பர்ட்டி. ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. சப்ளிமெண்ட்ரின்னு என்னது, 180 டிகிரி வரும். ஓகேவா? 2 ஆங்கிள் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அதான் நமக்கு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த தேர்டு ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு ஃபால்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்க, இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் ஆர் சப்ளிமெண்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு தப்புன்னு தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ட்ரூவாக தான் இருக்கும். பாருங்க, இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல். ஓகேவா? டிரான்ஸ்வர்சலுக்கு சேம் சைடில் இருக்கணும், அதே மாதிரி இந்த பேரலல் லைனுக்கு இன்டீரியராக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், கோ இன்டீரியர் ஆங்கிள் நம்ம சொல்லுவோமா? ஸோ கோ இன்டீரியர் ஆங்கிள் 2 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், கண்டிப்பாக 180 டிகிரி வரும். அதான் வந்து சப்ளிமெண்ட்ரி. ஓகேவா? அப்போ கொடுத்துருக்க இந்த 4th ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இது ஆன்சர். 13th கொஸ்டின் பாருங்க, இந்த டயக்ராம் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆங்கிள் எக்ஸோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எங்கெங்கே ஆங்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துலையும் இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் உள்ளதை நமக்கு 1 2 3 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், நமக்கு இங்கேயும் இதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனால் இந்த ஆங்கிளும் இந்த 6 ஆங்கிள் 6ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஆங்கிள் நமக்கு எப்படி இருக்கும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ரெண்டுமே வந்து டிரான்ஸ்வர்சலுக்கு சேம் சைடில் இருக்குது, அதே மாதிரி பேரலல் லைனுக்கு மேலே இருக்குது. ஓகேவா? அப்போ இது என்னது, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? அப்போ இந்த 6 அப்படின்ற இடத்துல நம்ம என்ன போடலாம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால இங்கே 3x - 17 இருந்துச்சுன்னா இங்கேயும் நமக்கு 3x - 17 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 ஆங்கிளையும் பாருங்கள், நம்ம என்ன சொல்லலாம், லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள் இஸ் சப்ளிமெண்ட்ரி நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா இந்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரணும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம்.
ஓகேவா? ஸோ பாருங்கள் ஆன்சர் எப்படி எடுத்து எழுதணும்? 3x minus 17 plus 65. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? 180 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ நம்பரை நம்ம ஆட் பண்ணுவோமா? அந்த 3x நம்ம அப்படியே வச்சுருப்போம். இந்த 65ஐயும் இந்த 17ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 65லேருந்து 17 நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ராக்ட் பண்ண போகிறோம். 5லேருந்து 7 போகாது. ஸோ பக்கத்துலேருந்து நம்ம 1 பாரோ பண்ணுறோம். இங்கே 15 ஆகிடும். 15லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 8 வந்துடும். 5லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 4 வந்துடும். ஓகேவா? ஸோ பிக் நம்பர் சிம்பிள் வந்து நமக்கு ப்ளஸ் தான். அப்போ ப்ளஸ் 48 டிகிரி ஈக்குவல் டு 180. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 3x நம்ம இங்கே அப்படியே வச்சுருப்போம். ஈக்குவல் டு 180 டிகிரி நமக்கு அப்படியே இருக்குது. இந்த ப்ளஸ் 48 நமக்கு ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு மைனஸ் 48 மாறும். ஓகேவா? ஸோ இப்போ 180லேருந்து 48 நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? 0லேருந்து 8 நமக்கு சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? பக்கத்துலேருந்து நம்ம 1 பாரோ பண்ணுறோம். இங்கே 10 ஆகிடும். இந்த 8 வந்து நமக்கு 7 ஆகிடும். ஓகேவா? 10லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 2 வரும். 7லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 3 வரும். இந்த 1 நமக்கு அப்படியே வந்துடும். ஓகேவா? அப்போ 3x ஈக்குவல் டு 132 டிகிரின்னு நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ எக்ஸ் இங்கே அப்படியே வச்சுப்போம். 132 டிகிரி நமக்கு இங்கே அப்படியே இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருக்குது 3 நமக்கு ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோமா? 1 3s are 3, 4 3s are 12, ரிமைனிங் 1, அதே மாதிரி 4 3s are 12. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு? 44 டிகிரி வந்திருக்கு. இது நமக்கு ஆப்ஷன் 2ல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எக்ஸசைஸ் 5.2ல உள்ள எல்லா சமையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த எல்லா சமையும் நீங்கள் நோட்டில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்னோட அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த எக்ஸசைஸ் பார்ப்போம். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு என்னோட டிஎன் மேக்ஸ் கேம்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.